Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. விசுவாசத்தினாலாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்தில் சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதுமன்றி, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தையே. எல்லாம் சொல்லுங்க, விசுவாச வார்த்தை. ஏன் அது விசுவாச வார்த்தை? விசுவாசத்தை உண்டாக்குது அந்த வார்த்தை, விசுவாசத்தை சுமந்து கொண்டு வருது அந்த வார்த்தை. ஆனால் நிறைய பேருக்கு இது என்ன வார்த்தைன்னு தெரியாதனால இந்த வார்த்தையை பெருசாக நினச்சிக்கிறது இல்லை, பிரசங்கத்தையே பெருசாக நினைக்கிறது இல்லை. பாருங்கள், ஏன்னா அதுக்குள்ளே தான் விசுவாசம் இருக்குது. அதுதான் அந்த அபார சக்தி, அதுதான் நோயை சுகமாக்கக்கூடிய சக்தி, அதுதான் தோல்வியை ஜெயமாக்கக்கூடிய சக்தி, அதுதான் பாவியை நீதிமானாக்கக்கூடிய சக்தி அதில் தான் இருக்குது. அப்படிங்கிறத நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால் பிரசங்கத்தை ரொம்ப லேசாக நினச்சிட்றாங்க. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, தான் வாயில் இருக்குன்னாரு, அதுதான் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில், பாருங்கள், வாயிலும் இருதயத்திலும் இருக்குது. இருதயத்தில் விசுவாசத்தால் ரட்சிக்கப்படுவாய், நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். வாயிலும் இருதயத்திலும் இருக்கின்றார். எது? நான் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை. நான் பிரசங்கிக்கிற வார்த்தை வந்து விசுவாச வார்த்தை. அப்போ இதை ஒன்றும் இல்லாத வார்த்தை நினைக்கக்கூடாது. இது பயங்கரமாக வேலை செய்யும். இது ஒரு சாதாரண காரியம் இல்லை. இது தேவ வல்லமை உள்ள வார்த்தைகள். இது சபைக்கு போய் வசனத்தை கேட்கும்போது, பிரசங்கத்தை கேட்கும்போது, முதல்ல அந்த மாதிரி வசனத்தை பிரசங்கம் பண்ணுற இடத்துக்கு போனோம். போயிட்டு அதை ரொம்ப கவனமாக கேட்கணும், அதுக்கு பெரிய மரியாதையை செலுத்தணும். ஏனென்று சொன்னால், இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள விசுவாசத்தை பிறப்பிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்குது. அதை கவனிக்கணும், அதை ஏற்றுக்கொள்ளணும். அது உங்களுடைய வாயில் இருக்கணும், அது உங்களுடைய இருதயத்தில் இருக்கணும். அப்போ அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதை லேசாக எண்ணிடக்கூடாது. திருப்புங்கள் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. இங்கே ஒரு காரியம் காண்பிக்கிறேன் பாருங்கள். 1 கொரிந்தியர் 1, 2 ரொம்ப முக்கியமான ஒரு 2 அதிகாரங்கள். எந்த விஷயத்தில்னா, கிறிஸ்தவ பிரசங்கம்னா எப்படிப்பட்டது என்பதை நமக்கு விளக்கி சொல்லுகிற அதிகாரங்கள் 1, 2 அதிகாரங்கள்லாம். 1 கொரிந்தியர் 1, 2 கிறிஸ்தவ பிரசங்கம்னா என்ன உங்களுக்கு தெரியணுமா? கிறிஸ்தவ பிரசங்கம்னா என்ன நீங்கள் தெரிஞ்சுங்க அட்லீஸ்ட்டு. ஏன்னா அப்போ தான் யாராவது பிரசங்கம் பண்ணும்போது இவர் கிறிஸ்தவ பிரசங்கம் தான் பண்ணுறாரு, வேறு எதாவது பண்ணுறாங்களான்னு தெரியும் உங்களுக்கு. நிறைய ஊழியக்காரர்கள் வாசிக்க வேண்டிய வசனம் அது 1, 2 அதிகாரங்கள். கிறிஸ்தவ பிரசங்கம்னா என்ன, அது என்ன காரியங்களால் அடங்கி இருக்கிறது, அது என்ன பிரசங்கம், அது கிறிஸ்தவ பிரசங்கம் என்கிறத விளக்கமாக சொல்கிறார். அங்கே சொல்லும்போது இப்படி சொல்கிறார் பாருங்கள், 26ஆம் வசனம் பாருங்கள். எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். என்ன சொல்கிறாரு? கிறிஸ்தவ பிரசங்கத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு. கிறிஸ்தவ பிரசங்கத்தை ரொம்ப சீப்பாக நினச்சிட்டாங்க சிலர். அவர் பிரசங்கம் பண்ணார் இல்லையா, ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணார். கேட்டவன்லாம் என்ன சொன்னான், என்னத்தையோ உளறான் அந்த ஆள், நாளைக்கு கொஞ்சம் கேட்போம் இன்னும் கொஞ்சம் அப்படின்ட்டு போனான். பவுலுடைய பிரசங்கத்தை கேட்டு என்னத்தையோ உளறிட்டு கிடக்கிறார் இந்த ஆள், நாளைக்கு இன்னும் கொஞ்சம் கேட்போம் அப்படின்ட்டு போகிறாங்க. சிலருடைய ஆட்டிடியூடு அந்த மாதிரி. கிறிஸ்தவ பிரசங்கத்தை ரொம்ப சீப்பாக நினைக்கிறாங்க. ஏன் சீப்பாக நினச்சாங்கன்னு சொன்னால், 22ஆம் வசனம், யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். யூதர்னால் ரொம்ப ரிலீஜியஸ் பீப்புள். அவங்க என்ன கேட்குறாங்களாம், சயின்ஸ் ஏதாவது காமிங்கன்றாங்க. ஏதாவது அற்புதம் செய்ய முடியுமா, அடையாளம் செய்ய முடியுமா, கடவுளுடைய வல்லமையை நிரூபிக்கிறதுக்கு ஏதாவது செஞ்சு காட்ட முடியுமா, காமி அப்படின்றாங்க. ஏன்னா அவங்களாம் அற்புதத்தை நம்புகிறாளுங்க. கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். அவங்க அற்புதம்லாம் நம்புறதில்லை. அவங்களாம் லிபரல்ஸ், இவங்கெல்லாம் ரிலீஜியஸ் பீப்புள். அவங்களாம் லிபரல்ஸ். அவங்க இதெல்லாம் நம்புறது, அற்புதம் அதெல்லாம் நம்புறதில்லை. அவன் என்ன கேட்குறான், ஃபிலாசபி ஏதாவது பேசு. அரிஸ்டாட்டில் என்ன சொன்னார், சாக்ரட்டிஸ் என்ன சொன்னார், பிளேட்டோ என்ன சொன்னார், அதை பேசு. நாங்கள் கேட்குறோம், மூளையை கொஞ்சம் அப்படியே சுண்டி விடுற மாதிரி இருக்கும் நமக்கு, அப்படியே ஏதாவது பேசுன்றாங்க. அப்போ யூதர்கள் அவங்க ரிலீஜியஸாக இருக்கிறாங்க, அற்புதங்களை கேட்குறாங்க. கிரேக்கர்கள் அவர் ரொம்ப அறிவாளிகளாக இருக்கிறாங்க. அவங்க என்னத்தை கேட்குறாங்க? தத்துவ ஞானத்தை கேட்குறாங்க.
ஆனால் நாங்களோ 23ஆம் வசனம் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். எந்த கிறிஸ்துவை? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை. அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். அந்த காலத்தில் சிலுவையில் அறையப்படுறதுனா யூதர்கள் மத்தியில் அதை விட கேவலம் ஒன்றும் கிடையாது. உபாகம் 20ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன். அதனால் என்ன பண்ணணுமா, மரத்தில் தூக்கி யாரையாவது தொங்க விட்டு கொன்றான்னா அவனை இருட்டுறதுக்குள்ளே கொண்டு போய் அடக்கம் பண்ணிடணும்னு எழுதியிருக்கு. ஏன்னா இருட்டுறதுக்குள்ளே பண்ணலைன்னா அவன் சரீரம் அங்கே தொங்கிட்டு இருந்ததுன்னா அவன் பேரில் இருக்கிற சாபம், அவன் சபிக்கப்பட்டவனாச்சே, அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்கிறபடினால அவன் பேரில் இருக்கிற சாபம் வந்து அந்த தேசத்தையே தீட்டிப்படுத்தி விடும். அதனால் நீங்கள் போகிற கானான் தேசத்தில் அப்படி பண்ணாதீங்கன்றார் ஆண்டவர். அவங்களுக்கு கட்டளையிடுறாரு. என்ன கட்டளையிடுறாரு? ஒருத்தனை தூக்கில் தூக்கி கொலை பண்ணிங்கன்னா அவன் பெரிய பாவியாக இருப்பான். அப்படி தான் தூக்கில் தூக்கி கொலை பண்ணுறீங்க. மரத்தில் தூக்கி கொலை பண்ணுறது யாரை பண்ணுறோம்? சும்மா சாதாரண குற்றவாளி பிக் பாக்கெட் அடிச்சானம் பண்ணுறது இல்லை. இவன் கொடும் பாவியாக இருப்பான். அவனை மரத்தில் தூக்கி இப்படி சிலுவையில் அரைத்து கொள்ளும்போது அவன் ரொம்ப சபிக்கப்பட்டவன். அவன் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செஞ்சுருக்கான். அதனால அப்படிப்பட்ட ஒரு தண்டனை அவனை இருட்டுறதுக்குள்ளே அடக்கம் பண்ணி. ஏன்னா அவன் பேரில் இருக்கிற அந்த சாபமானது தேசத்தின் பேரில் வந்துடக்கூடாது அப்படின்னார். அதனால தான் இயேசு மரித்த உடனே அரிமத்தேய ஊரானாகிய யோசேப்பு என்கிறவன் வந்து இருட்டுறதுக்குள்ளே அவருடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் பண்ணான். ஏனென்றால் பவுல் அப்போஸ்தலன் தான் சொல்கிறாரு கலாத்தியர் 3:13, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அவர் நமக்காக சாபமானார். அதான் சிலுவை. அப்போ சிலுவைங்கிறது வந்து சிலுவையில் யார் தொங்கினாலும் அவனை சபிக்கப்பட்டவன்னாங்க. அதை விட கேவலமான ஒரு காரியம் கிடையாது. அவன் தான் பெரிய குற்றவாளி. இவங்க என்ன பண்ணுறாங்க? சிலுவையில் தொங்கப்பட்ட கிறிஸ்துவ பிரசங்கம் பண்ணுறாங்க. அப்போ எப்படி நினைப்பாங்க ஜனங்க? என்னையா போய் கடவுள்ன்றீங்க, கடவுளை நம்புன்றீங்க, கடைசியில் சிலுவையில் ஒரு ஆள் தொங்கினார் அந்த ஆளை நம்புன்றீங்க, இவர் தான் கடவுள்ன்றீங்க, இவர் தான் சிலுவையில் தொங்கினார்ன்றீங்க. இந்த சபிக்கப்பட்ட மனுஷனையா கடவுள்னு பிரசங்கம் பண்ணுறீங்க, இவரையா ஆண்டவர்னு ஏற்றுக்கொள்ளணும் பிரசங்கம் பண்ணுறீங்க, இந்த கேவலத்தையா நாங்கள் நம்பணும்னு பிரசங்கம் பண்ணுறீங்க, இதையா நாங்கள் பின்பற்றணும், சிலுவையா எங்களுக்கு சின்னமாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப கேவலமாக நினைக்கிறாங்க எல்லாருமே. சிலுவையை பற்றி அற்பமாக எண்ணுகிறார்கள், இடிவாய் எண்ணுகிறார்கள். அவர் சொல்கிறார், ஆனால் நாங்கள் சிலுவையை பிரசங்கம் பண்ணுறோம். அது பைத்தியமாய் தோன்றுகிறது நிறைய பேருக்கு. 24 ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவளுக்கு சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமாய் இருக்கிறார். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் என்னப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக, தேவனுடைய பலவீனம் என்னப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாய் இருக்கிறது. 18ஆம் வசனம் பாருங்க. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, அது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலமாய் இருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. சரி, அப்போ கிறிஸ்தவ பிரசங்கம்னாலே ஒரு கேவலமாக அன்றைய காலத்தில் எண்ணினார்கள். பவுல் அப்போஸ்தலன் மற்றவர்கள்லாம் போய் பிரசங்கம் பண்ணும்போது, என்னையா மதத்தை ஏதோ பிரசங்கம் பண்ணணுன்னு வர்றீங்க, பெரிய என்னமோ கிரேக்க தத்துவ ஞானத்தை கொண்டாந்து ஆஹா ஓஹோன்னு ஏதோ கருத்துக்கள்லாம் சொல்வீங்கன்னு பார்த்தா கடைசியில் ஒரு ஆள் சிலுவையில் அறையப்பட்டார்ன்றீங்க, அந்த ஆளை பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அவர் நிர்வாணமாக அங்கே தொங்குறாரு, கதறி கதறி சாவுறாரு, இவர் தான் கடவுள்ன்றீங்க, இவரை நம்புன்றீங்க, இவர் மூலமாக ரட்சிப்பு உண்டாயிருக்குன்றீங்க அப்படின்னு கேவலமாக பேசி கொண்டிருக்கிறார்கள். சிலுவை தான் இந்த அற்பமாக இழிவாக எண்ணப்பட்ட ஒரு காரியமாக இருந்தது. அதை பற்றி சொல்லும்போது தான் சொல்கிறார் 28 கவனிங்க. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும், சிலுவையை பற்றியும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றியும் சொல்கிறாரு. உள்ளவைகளை அவமாக்கும்படின்னு, உள்ளவைகள்னா என்ன? உள்ளவைகள்னால் இப்போ இருக்கிறவைகளை, இப்போ இருக்கிற எல்லாவற்றையும் அவமாக்கும்படி, உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும், சிலுவையும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையும் தான் சொல்கிறாரு. இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். இல்லாதவைகள்னா என்ன அர்த்தம்? இல்லாதவைகள்னா ஒரு பெருசாகவே அதை நினைக்கல யாரும். இயேசுனா ஒன்றும் இல்லாதவர்னு மாதிரி, சிலுவையில் அறையப்பட்ட அவரா, அங்கே தொங்கின அவரா, அங்கே செத்த அவரா, அங்கே அவமானப்பட்டவர் அவரா, உள்ளதை பெருசாக நினைக்கிறாங்க. இவரை ஒரு இல்லாதது போல் நினைக்கிறாங்க. இவரை ஒன்றுமில்லாததாக எண்ணுகிறார்கள், இழிவாய் அற்பமாய் எண்ணுகிறார்கள். இவர் என்ன சொல்கிறாரு? அதை வச்சு இதை அவமாக்குகிறார்ன்றாரு. இந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை குறித்த பிரசங்கம் உள்ளவைகளை
அவமாக்குகிறது அப்படிங்கிறார். உள்ளவைகளை அவமாக்குகிறதுனா ஒன்றுமில்லாமலாக்கி போடுகிறது. இங்கிலீஷில் அப்படியே வருது, டு பிரிங் டு நாட் த திங்ஸ் தட் ஆர் பை த திங்ஸ் தட் ஆர் நாட். இருக்கிறவைகளை எப்படி அவமாக்குகிறாராம்? இல்லாதவைகளை கொண்டு அவமாக்குகிறார். அப்போ நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை, இந்த சிலுவையை குறித்த பிரசங்கம், இயேசுவை குறித்த பிரசங்கம், இந்த கர்த்தருடைய வார்த்தை பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லாத போல தெரியுது, இதில் ஒன்றும் இல்லை போல தெரியுது. ஆனால் இதுக்குள்ளே தான் வல்லமை இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறத அதை அப்படியே மாற்றிவிடும். உள்ளவைகளை மாற்றுறதுக்கு இந்த இல்லாதவையை தேவன் தெரிந்து கொண்டார். கிறிஸ்தவ பிரசங்கம் உலகத்துக்கு பைத்தியத்தை போல தோன்றுகிறது. இது என்ன பண்ண முடியும்? இது ஒரு மனுஷனை மாற்ற முடியுமான்னு நினைக்கிறாங்க. நான் சொல்கிறேன், அதுதான் மாற்றுது. மனுஷர்கள் பாவத்தில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள். பாவம் அவர்களை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது, அவர்களை அரசாண்டு கொண்டிருக்கிறது. அதனால் ஆளப்படுகிறார்கள். அந்த பாவம், அதனுடைய இச்சை, அதனுடைய அக்கிரமங்கள், அதனுடைய அசுத்தங்கள் இவன் மேலே படிந்திருக்கிறது. இதனால் அழுக்காக இருக்கிறானவன், இஸ் பொல்யூட்டட் பை இட். அந்த பாவத்தினுடைய பொல்யூஷன் அப்படியே, அந்த பாவ சுவாபமும் அதனுடைய அழுக்கும் அதனுடைய கரையும் அவன் மேல் அப்படியே அழியாத விதத்தில் படிந்திருக்கிறது. இது வெறும் 2 போட்டால் போகிறது இல்லை. இது சும்மா 10 தடவை துவைச்சா போகாது, கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கரை இல்லை. இது அழியாத ஒரு கரை மாதிரி அவனோடு அப்படியே ஒட்டி கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவ பிரசங்கம் பண்ணப்படும் போது இந்த வார்த்தையில் எப்பேற்பட்ட சக்தி இருக்குதுன்னா, எந்த சோப்புமே க்ளீன் பண்ண முடியாத, எந்த சக்தியுமே க்ளீன் பண்ணக்கூடியாத அந்த இருதயத்தை இந்த வார்த்தையில் இருக்கிற சக்தி க்ளீன் பண்ணுகிறது. அவ்வளவு அசுத்தத்தையும் அவனுடைய அழுக்கையும் போக்கி, அவனுடைய பாவத்தை போக்கி, அவனை புது மனுஷனாக்கி, புது சிருஷ்டியாக மாற்றி, புது சுவாபத்தை அவனுக்கு கொடுத்து ஆளையே மாற்றக்கூடிய சக்தி இந்த வார்த்தையிலே இருக்கிறது. அப்படின்னா உள்ளவைகளை இல்லாதவர்களை கொண்டு அவமாக்குகிறார். இருக்கிற இந்த பாவத்தையும், பாவ சுவாபத்தையும், பாவத்தின் வல்லமையும், பாவத்தின் அழுக்கையும், அசுத்தத்தையும், அதன் எல்லா கெட்ட காரியங்களையும் அகற்றி போட்டு இவனை புது மனுஷனாக மாற்றுகிறார். நான் சொல்கிறேன், அதே மாதிரி தான் இருக்கிற நோயை, பலவீனத்தை, வலிகளை, வேதனைகளை, இருக்கிற தரித்திரத்தை, இல்லாமையை, பற்றாக்குறையை, குறைவை எல்லாத்தையும் மாற்றி, இப்படி உள்ளவைகளை, இன்னைக்கு தரித்திரம் இருக்கலாம், ஆனால் இந்த இல்லாததை போல தெரிகிற இந்த கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு, கிறிஸ்தவ பிரசங்கத்தை கொண்டு இந்த உள்ளவைகளை அவமாக்குகிறார், ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறார். கிறிஸ்தவ பிரசங்கத்தினுடைய இது அதுதான். இதை பற்றி சொல்லிட்டு வரும்போது தான் அதே 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே கண்டினியூ பண்ணுறாரு. கிறிஸ்தவ பிரசங்கத்தை பற்றி தான் பயங்கரமாக சொல்லிட்டு வர்றாரு. 2ஆம் அதிகாரத்தில் வரும்போது சொல்லுகிறார், தேவன் தமிழ் அன்பு கூறுவர்களுக்கு ஏற்படுத்தினவைகளை எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த காதும் கேட்டதில்லை, எந்த மனுஷனுடைய இருதயத்திலும் அது தோன்றுது. ஆனால் தேவனோ நமக்கு அவைகளை தேவனுடைய ஆவியானவரை கொண்டு வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ கிறிஸ்தவ பிரசங்கம்னா என்ன? வெறும் ரட்சிப்பு மட்டும் இல்லைங்க, தேவன் ஏராளமாக ஏற்படுத்தி இருக்கிறார். எவ்வளோ ஏற்படுத்தி இருக்கிறார்? எந்த கண்ணும் காண்டதில்லை, எந்த காதும் கேட்டதில்லை, எந்த மனுஷனுடைய இருதயத்துக்கு தோன்றினதே கிடையாது. அவ்வளோ ஏற்படுத்தி இருக்கிறார். உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம் என்று எல்லாத்துக்கும் ஏற்படுத்தி இருக்கிறார். எந்த கண்ணும் கண்டதில்லை, காதும் கேட்டதில்லை, எந்த இருதயத்துக்கு தோன்றினதில்லை. தேவ ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? அதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போ நான் சொல்லுகிறேன், இது ரட்சிப்புக்கு மட்டும் பொருத்தக்கூடிய காரியம் கிடையாது. இது ரட்சிப்புக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இன்னும் தேவனுடைய அநேக ஆசீர்வாதங்கள் நமக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அவைகளையெல்லாம் விளக்கி சொல்லி அதை குறித்த அறிவை ஏற்படுத்தி அந்த வார்த்தைகளெல்லாம் நமக்குள்ளே போய் அந்த வார்த்தையின் மூலமாய் நம்முடைய குறைகளெல்லாம் நீங்கி, நம்ம வெறும் பாவ அழுக்கு கரை நீங்கிறது மட்டுமில்லை, நம்முடைய குறையும் நீங்கி, வியாதிகள் சுகமாகி, நம்முடைய தரித்திரம் நீங்கி, நம்முடைய தோல்விகள் ஜெயமாகி, இப்படி வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கக்கூடியது தான் கர்த்தருடைய வார்த்தை. அதனால தான் சொல்கிறாரு, விசுவாசம் எப்படி வருது? கேள்வியினால் வரும். கேட்டுக்கிட்டே இருங்க, என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அதுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து பிரசங்கிக்கப்படுகிற நல்ல பிரசங்கங்களை கேட்பது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஏன்னா அதில் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையின் தேவைகளுக்கு, பிரச்சனைகளுக்கு வேண்டிய மருந்தை அதில் வைத்திருக்கிறார். அப்போ ஆட்டிடியூடே மாறணும் பாருங்கள். நம்ம இது ஒன்றும் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. நான் உட்காந்துருக்கேன், முடிங்க நீங்கள் பிரசங்கம் பண்ணி முடிங்க, நானும் போனுங்க இன்றைக்கி, அப்படி இல்லை. பேசுங்க ஐயா, எனக்குள்ளே வரட்டும், இது என்னை கழுவட்டும், என்னை சுத்திகரிக்கட்டும், என்னை புது மனுஷன் ஆக்கட்டும், என்னுடைய குறையெல்லாம் அது போக்கட்டும், என்னுடைய பலவீனத்தெல்லாம் அது நீக்கட்டும்,
என்னுடைய தோல்வியெல்லாம் அது ஜெயமாக்கட்டும். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை, புது வாழ்க்கையை எனக்கு உண்டாக்கி தரட்டும். எனக்கு ஒரு புதிய எதிர்காலத்தை உண்டாக்கட்டும். இந்த வார்த்தை எனக்குள்ள வல்லமையாக கிரியை செய்யட்டும். உலகங்களை உண்டாக்கின வார்த்தை எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை உண்டாக்கட்டும். என்னுடைய வாழ்க்கையை புதிதாக்கட்டும், வெற்றிகரமானதாக்கட்டும், ஜெயமுள்ளதாக்கட்டும், உயர்வானதாக மாற்றட்டும். கீழே கிடக்கிறேன், என்னை மேலே கொண்டு வரட்டும். இந்த வார்த்தை எனக்குள்ளாக செல்லட்டும். ஹலோ, இருக்கிறீங்களா? வார்த்தையினால தான் புதிய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. புதிய வாழ்க்கை உங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கே ஆரம்பிக்கலாம். எப்படி ஆரம்பிக்குது? ஒன்றுமே இல்லை, ஆதியில் வெறும் வார்த்தை இருந்தது. ஆனால் எல்லாம் உண்டாக முடியும் என்கிற ஒரு நிலை இருந்தது. கர்த்தர் அங்கே உட்காந்து கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இல்லை, ஐயோ என்னைக்கு இது மாறன்னு. வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தையை கொண்டு எல்லாத்தையும் அவரால் உண்டாக்க முடியுங்கிற காரியம் அவருக்கு நல்லா தெரியும். அதனால் அவர் அங்கே உட்காந்து அழுதுகிட்டு இல்லை. அப்போ நான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட வார்த்தை இருந்ததுன்னா வார்த்தையினுடைய மேன்மையும் அதனுடைய அருமையும் அதனுடைய மகத்துவத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. கர்த்தருடைய வார்த்தையின மகத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்றைக்கே தலை நிமிர்ந்தவர்களாக நீங்கள் வீட்டுக்கு போகலாம். ஏன்னா புதிய வாழ்க்கை நிச்சயமாக சாத்தியம். சிலர் சொல்லுவாங்க, என்னையா போயிட்டு வந்து என்ன பெரிய ரொம்ப தலை நிமிர்ந்து நடக்கிற, பார்க்குறதுக்கு என்னமோ பெரிய இது மாதிரி பண்ணிக்கிறேன். இன்னும் அதே தான், நேற்று இருந்த அதே நிலைமை தான். இல்லை, நேற்று இருந்த அதே நிலைமை இல்லை. நேற்று வந்து வார்த்தையை பற்றி எனக்கு தெரியல, இது என்ன பண்ணுன்னு தெரியல. இன்றைக்கி நான் கண்டுபிடிச்சிட்டேன், வார்த்தை இருந்தால் எல்லாத்தையும் உண்டாக்க முடியும்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆகவே இது ஒரு புதிய ஆரம்பம். அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், அதுதான் ஆரம்ப பாயிண்ட். பாருங்கள், அதை தெரிஞ்சுக்கிட்டேன். அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே வாழ்வு வந்த மாதிரி தான். அது ஒன்று மேட்டர் ஆஃப் டைம் தான். அது வாழ்வு வந்துட்டா மாதிரி தான். கண்டிப்பாக வாழ்வு வந்து விடும். ஏன்னா வார்த்தையில் தான் வாழ்வே ஆரம்பமாகிறது. எத்தனை பேருக்கு சொல்கிறது புரியுது? இல்லைன்னா அலைஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இவர் கூப்பிட்டாருங்க, அங்கே போனேங்க. அவர் அங்கே வர சொன்னாருங்க, அங்கே போனேங்க. இவர் சொன்னார் இப்படி பண்ணினார், அவர் சொன்னார் அப்படி பண்ணினார். எல்லாரும் சொல்கிறதும் பண்ணி கடைசியில் இவர் சொன்னதை மட்டும் பண்ணாமல் விட்டீங்க. பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, ஆவியானவர் சொல்கிறாரு, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. இது நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை. அப்போ என்ன மாதிரி வார்த்தை கேட்குறீங்க? விசுவாச வார்த்தையை கேட்குறீங்களா? இந்த வார்த்தை உங்களுக்குள்ள விசுவாசம் உண்டாக்குதா? இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள், இந்த அருமையான காரியங்கள், கர்த்தர் உங்களுக்காக ஏற்படுத்தின காரியங்கள், அதை தான் பிரசங்கம் பண்ணுறாங்களா நீங்கள் கேட்குற இடத்துல? அது உங்களுடைய உள்ளத்தில் போதா? நம்பிக்கையை உண்டாக்குதா? உங்கள் வாழ்க்கை மாறும், நாளைய தினம் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும், உங்களுடைய எதிர்காலம் வித்தியாசமாக இருக்குன்ற நம்பிக்கை உங்களுக்கு உண்டாகுதா? அதுதான் விசுவாச வார்த்தைங்க. அதனால தான் பிரசங்கம் ரொம்ப முக்கியம். இது விசுவாச வார்த்தையின் பிரசங்கம். கேட்க கேட்க விசுவாசம் பெருகு. அதெல்லாம் தொடர்ந்து கேட்குறது ரொம்ப அவசியம். பாருங்கள், அப்படியே கேட்டே வர்றது அவசியம். கேட்டுக்கிட்டே இருந்தால் விசுவாசம் வரும். கேட்க 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 உள்ள அது பயங்கரமாக வேலை செய்கிறது. காரியங்களை அது மாற்றி அமைக்கிறது. இதில் சந்தேகமே கிடையாது.